பெரியாரையும் படிச்சுதான் அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு புரிதல் வருது. மேதகு பிரபாகரன் அவர்களை சந்திச்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு புரிதல் வருது. அதுக்கப்புறம் நான் மாறி பிரபாகரன் வந்து இவர்கிட்ட பெரியாரை திட்டுப்பா, பெரியாரால தான்ப்பா நம்ம இன்னும் அழிஞ்சிச்சுன்னு சொன்னாராமா அவர்கிட்ட? மேதகு பிரபாகரன் பெரியாரை பத்தி அந்த கருத்து சொல்லியிருக்காரா? இது ஒரு சவால். பிரபாகரன் பெரியாரால தான் நம்ம இன்னும் அழிஞ்சுன்னு அவர் சொல்லியிருக்காரா? இல்ல நம்ம இஷ்டத்துக்கு அடிச்சு ஒரு புரிதல் எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லா படிக்க என்னோட மனநிலை மாறிடுச்சுன்றாரு. என்ன மனநிலை மாறிச்சு? மேதகு பேரெல்லாம் தேவையில்லாம இழுக்க கூடாது. எங்க ஆயுதங்களை பறிச்சு வச்சுட்டாங்க ராஜீவ்காந்தி அரசுன்னு எம்ஜிஆர் ஆட்சியில் அவர் வந்து உண்ணாநிலை இருக்கும்போது ஜூஸ் கொடுத்தது யாருங்க? யார் ஜூஸ் கொடுத்து அந்த பழரசம் கொடுத்து பிரபாகரன் வந்து உண்ணாநிலையை முடித்து வைத்தார்? தமிழீழ தலைவர் யார் கொடுத்து நிப்பாட்டி வச்சாரு? திராவிட கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி கொடுத்தா நிப்பாட்டி வச்சாரு. நாங்க கிட்டுவிட்ட பேசணும், இந்த மாதிரி சமாதான பேச்சுவார்த்தை பேசணும், பேச்சுவார்த்தைக்கு வரணும்னா யார் மூலமா பேசுனா விடுதலை புலிகள் தொடர்பான விஷயமா அந்த திராவிட கழகத்துக்காரங்கள்ட்ட பேசுங்க. அவங்க தான் இந்த தனி தமிழ்நாடு, தமிழ் ஈழம் இந்த மாதிரி பேசக்கூடிய கூட்டம் வந்து திராவிட கழகம் தான்.